இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் சாப்டர் 2ல் இருக்கக்கூடிய யூனிட் எக்ஸசைஸ் 2 ஃபிஃப்த்து சம் அதில். ஸோ கொஷின் பாருங்கள். இஃப் m + 1th term of an AP is twice the n + 1th term. என்ன கொடுத்துருக்காங்கன்னா m + 1th term is equal to 2 times n + 1th termனு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி எழுதலாம்னா tm + 1 is equal to 2tn + 1. நம்மளுக்கு tn ஃபார்முலா என்ன? a + n - 1 into d apயை பொறுத்தவரை. ஸோ அந்த ஃபார்மேட்டில் இதை மாற்ற போகிறேன். a + m + 1 - 1 into d is equal to 2 into a + n + 1 - 1 into d. ஸோ இங்கே +1 - 1 கேன்சல் ஆயிரும், இங்கேயும் +1 - 1 கேன்சல் ஆயிரும். ஸோ என்ன வரும் பாருங்கள், a + md is equal to இங்கே 2 into a + ndன்னு வரும். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். 2a + 2nd. ஸோ 2a இங்கே இருக்க a வந்து அங்கே போகும்போது -aன்னு வந்துடும். md இங்கே இருக்க nd வந்து இங்கே போகும்போது -2ndன்னு வந்துடும். ஓகேவா? ஸோ இதுலேருந்து மைனஸ் பண்ணுறோம்னா a is equal to md - 2nd நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஓகேவா? கொடுத்துருக்கதை வச்சு நம்ம இதை கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ என்ன ப்ரூவ் பண்ணணும்னா, ப்ரூவ் தட்டில் 3m + 1th term is twice the m + n + 1th termனு ப்ரூவ் பண்ணணும். ஸோ டு ப்ரூவ் என்னென்னா 3m + 1th termும் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குதுன்னு ப்ரூவ் பண்ணணும்னா 2 times twice the m + n + 1th termனு ப்ரூவ் பண்ணணும். ஸோ நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கதை வச்சு ஒரு a term கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அதை யூஸ் பண்ணி செய்யணும். ஸோ t 3m + 1 is equal to 2 into t m + n + 1. ஸோ இதான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ சேம் ஃபார்முலா a + n - 1 into d ஃபார்முலா தான் போட போகிறோம். a + 3m + 1 - 1 into d is equal to 2 into a + m + n + 1 - 1 into d. ஸோ இப்போ இது வந்து +1 - 1 கேன்சல் ஆகும், இங்கேயும் +1 - 1 கேன்சல் ஆயிரும். ஸோ இங்கே என்ன வந்திருக்குன்னு பாருங்கள், a + 3md is equal to 2 into a + இது வந்து இந்த ப்ராக்கெட். ஓகேவா? a + md + nd அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இப்போ இதை உள்ளே கொண்டு போய் நான் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ 2a + 2md + 2nd. இப்போது இந்த ஏக்கு பதிலாக இந்த ரெண்டு பக்கமும் நான் போட போகிறேன். அப்போ நம்மளுக்கு ரெண்டு பக்கமும் ஒரே ஆன்சர் வருதான்னு பார்க்க போகிறோம். ஸோ md - 2nd + 3md is equal to 2 into md - 2nd + 2md + 2nd. ஓகே, இங்கே 3md இருக்குது, இங்கே ஒரு md இருக்குது. ஸோ டோட்டலாக 4md - 2nd இங்கே கிடச்சிருக்கு. இங்கே நம்ம உள்ளே மல்டிப்ளை பண்ணுவோம். 2md - 2nd + 2md ப்ளஸ் சாரி இங்கே 4 வரும் இல்லையா, 4 2 2 சார் 4md, இங்கே 2nd. ஸோ இங்கே வந்திருக்க அதே வேல்யூ தான், மாறாது. அதே மாதிரி இங்கே இந்த 2md இந்த 2md ஆட் பண்ணோம்னா 4md வந்துடும். இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணும்போது -2nd வந்துடும். ஸோ ரெண்டு பக்கமும் ஈக்குவல். ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு. சரியா? ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக வந்ததுனால இது ப்ரூவ் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க கண்டிஷனை வச்சு a term கண்டுபிடிச்சிடுறோம். அடுத்து என்ன ப்ரூவ் பண்ணணுமோ அந்த கண்டிஷனை அதே மாதிரி செஞ்சுட்டு அந்த ஏவை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு ரெண்டு பக்கமும் சேம் ஆன்சர் வந்ததுனால ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.